ஸ்ரீராப்பா, எல்லாருக்கும் வணக்கம். அப்ப நாங்கள் என்ன விஷயம் பார்த்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னா, புவி ஈர்ப்பிற்கு உட்பட்ட நிலைக்குத்தியாக்கம். என்ன புவி ஈர்ப்புக்கு உட்பட்ட நிலைக்குத்தியாக்கத்துல ஒரு கேஸ் பார்த்துட்டு விட்டு நடனா என்ன கேஸ் பார்த்துட்டு விட்டுருப்போம்னு சொன்னா, அந்த ஒரு துணிக்க எச்சுயரத்துல இருந்து விடுவிக்கப்படைக்க அது தரைய அடிக்கிற வேகத்துக்கான கோவைய என்ன √2gh என்ற மாதிரி கழிச்சு எடுத்திருப்பேன். என்ன 2 விதமா செய்யலாம்னு சொல்லியிருப்பேன். 1 வேக பரிமாணமான இயக்க சமன்பாடுகளை உபயோகிச்சு செய்யறன்னு சொல்லியிருப்பேன். மற்றது சக்தி காப்பு தத்துவம் போடுறது என்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனா சக்தி காப்பு தத்துவம் எப்படி போடுறதுன்னு போட்டு காட்டியிருக்க மாட்டேன். என்ன அப்ப அது சக்தி காப்பு மெக்கானிக்ஸ்ல வருமானாப்பா. சக்தி காப்பு தத்துவம் ஒரு செக்ஷன் ஒன்று இருக்குது. என்ன செக்ஷன் சொன்னா, ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர் என்று சொல்லி ஒரு செக்ஷன் ஒன்று இருக்கு. வேலை சக்தி என்று சொல்லி ஒரு செக்ஷன் ஒன்று இருக்கு. அந்த செக்ஷனுக்கு வருமானாப்பா. சரியா? இப்ப அந்த சக்தி காப்பு தத்துவம் சொல்லி போட்டதுனால நான் என்ன செய்ய போறேன்னா, சக்தி காப்பு தத்துவத்தை என்ன செய்ய போறேன்னா போட்டு காட்ட போறேன். அவர் சக்தி காப்பு தத்துவத்திற்கா போடுவான். இவர் அப்ப ஒரு துணிக்க என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஒரு துணிக்க திணிவுடைய துணிக்க என்ன செய்யுது, எச் உயரத்தில இருந்து விளைவிக்க நான் இந்த இடத்துக்கு வரைக்க என்ன மாதிரி வேகம் வரும், இந்த இடத்துக்கு வரைக்க என்ன மாதிரி வேகம் வரும், அவற்ற வேகம் என்ன மாதிரி வரும் என்ற வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன போட போறேன், என்னது இத சக்தியெல்லாம் எடுத்துக்கொண்டு நான் என்ன செய்ய போறேன்னா சக்தி காப்பு தத்துவம் போட போறேன். அப்ப கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி தியரி, சக்தி காப்பு தத்துவத்தை போட்டேன்னு சொன்னா, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி தியரி சக்தி காப்பு தத்துவத்தில இவற்றை ஆரம்ப வேகத்தை நாங்க என்ன எடுப்போம், 0 எடுப்போம். அப்ப ஏ என்ற புள்ளி இது, பி என்ற புள்ளி இது, 2 புள்ளிக்கும் ஏ என்ற புள்ளிக்கும் பி என்ற புள்ளிக்கும் நான் என்னத்தை போட போறேன்னு சொன்னா சக்தி காப்பு தத்துவம். அப்ப வேற ஏ என்ற புள்ளியில இருக்கிற சக்திகளை ஃபர்ஸ்ட் எழுதுவாங்க. சக்தி காப்பு தத்துவம் சரிதான போடுவாங்க. அப்ப சக்தி காப்பு தத்துவத்தை சொல்ல போறேன். சக்தி காப்பு தத்துவ பிரகாரம் சக்தி காப்பு தத்துவம் படி ஏ என்ற புள்ளியில இருக்கிற சக்தி என்ன எழுதலாம். இந்த இடத்துல இருக்கிற சக்தி என்னது, எங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு, ஏ என்ற இடத்துல இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னடாப்பா, பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh. கைனடிக்கல் எனர்ஜி இயக்கப்பாட்டு சக்தி எவ்வளவு, 0. ஏன், என்ன ரீசன், u is equal to 0 என்றபடியால கைனடிக்கல் எனர்ஜி 0. என்ன ரீசனை காட்டி கைனடிக்கல் எனர்ஜி 0 போடுறது விளங்க வேணும். ஏன் கைனடிக் இயக்கப்பாட்டு சக்தி 0 கொடுக்குறேன், u is equal to 0 இல்ல. அப்ப ஏ என்ற புள்ளியில இருக்கிறது. இனிப்பாவும் பி என்ற புள்ளியில இருக்கிற சக்தியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு, 0. ஏன் நான் பொட்டன்ஷியல் எனர்ஜியை 0 சொல்றேன்னா, அதான் ZPL. எங்களுக்கு ZPL என்ற இடத்துல இருக்குது, பி என்ற புள்ளியில இருக்குது, ZPL கருதி இருக்கிறோம். சோ ZPL என்றபடியா பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. சோ கைனடிக்கல் எனர்ஜியை நாங்க சூஸ் பண்ணி பார்ப்போம். கைனடிக்கல் எனர்ஜி எடுக்கிறதுக்கு வரைக்கும் v என்ற வெலோசிட்டியா. சோ அந்த வீக்கான ஃபார்முலாவை தான் எடுக்க போறேன். சோ நான் அதை எடுக்க போறேன் என்னது, half திணிவு mv வர்க்கம், half mv வர்க்கம் இயக்கப்பாட்டு சக்தி. அப்ப நீ என்ன செய்ய போறேன்னா, சக்தி காப்பதற்கு சொன்னா சக்திகள் காக்கப்பட வரும். ஏ என்ற புள்ளியில இருக்கிற சக்தியும் பி என்ற புள்ளியில இருக்கிற சக்தியும் சமன். நான் என்ன செய்ய போறேன், டோட்டல் எனர்ஜி ஏல இருக்கிறதும், அப்ப நான் இதுல எழுதி காட்டுறேன். டோட்டல் எனர்ஜி A is equal to total energy B. விளங்கும் நினைக்கிறேன். டோட்டல் எனர்ஜி A is equal to total energy B. டோட்டல் எனர்ஜி ஏல இருக்கிற மொத்த சக்தி எவ்வளவுடாப்பா, என்ன mgh-ஐயும் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியையும் கூட்ட, பொட்டன்ஷியல் எனர்ஜியையும் கைனடிக் எனர்ஜியையும் கூட்ட வரும். ரெண்டையும் கூட்டினா வரும் mgh is equal to B என்ற புள்ளி இருக்கிற டோட்டல் எனர்ஜியோட மொத்த சக்தி, ரெண்டையும் கூட்டணும். மொத்த சக்தியை கூட்டணும்னு சொன்னாங்க, வரப்போறது 12 mv வர்க்கம். கூட்டினா 12 mv வர்க்கம் தான் வரப்படும்.
இனி சமப்படுத்தினா இந்த வீக்கான தொடர்படுத்தமண்டா ரூட் ஆஃப் 2gh என்ற மாதிரி ஒரு தொடர்பு கொண்ட வரும். வருதா இல்லையா? சமப்படுத்தி பார். இங்க பார் mm கேன்சல் ஆகும். பட் விடையில m இல்லப்ப. விடையில m இல்லைன்னபடியே mm கேன்சல் ஆகுது. குறுக்க போகுது 2gh என்ன வர்க்க மூலத்தை எடுத்து விட்டோம்னா ரூட் ஆஃப் 2gh வெலோசிட்டி v வருகுது. அப்ப விளங்குதா? இப்படித்தான் சக்தி காப்பகத்துவம் பிரயோகிக்கிறது. இப்ப நார்மலா சொல்லியிருக்கிறோம் சக்தி காப்பகத்துவம் என்ன மாதிரி பிரயோகிக்கிறோம்ன்றதுக்காக ஒரு உதாரணத்துக்கு சொல்லிக்கிறேன். கேஸ் 1 இது வருகுது. சக்தி காப்பகத்துவத்தை பயன்படுத்தி என்னது இந்த வேகத்தை காணலாம். அப்ப இந்த இடத்துல ஒரு நிபந்தனை வந்து போட வேணும். என்ன நிபந்தனை சொல்லிட்டு நாட்டைக்கு எங்களுக்கு பூமியின் ஆரைய விட பல மடங்கு இந்த உயரம் என்ன கேபிட்டல் H வந்து அப்படிப்பட்டது சிறியது என்று சொல்லி இருப்பேன். பூமியின் ஆரையோட அப்படி ஆறு சொல்றது பூமியினுடைய ஆரை எர்த் ரேடியஸ். எர்த் ரேடியஸோட ஒப்புடைக்க என்னதுனாப்பா இந்த H வந்து என்னது பல மடங்கு சிறியது. பல மடங்கு பூமியின் ஆறு 6400 கிலோமீட்டர் என்ன மாதிரி காய்ச்சிருப்பேன். சரியோ? அப்ப அதுக்கெல்லாம் அந்த நிபந்தனை எடுத்துக்கொண்டு நம்ம சக்தி காப்பகத்துவப்படி உலகத்தை எடுத்து என்னது V எடுக்கிறோம். ஓகே, இப்ப விளங்குதா? கேஸ் 1 நிக்கிறோம். அதாவது புவியீர்ப்புக்கு உட்பட்ட இயக்கத்துல இந்த கீழே வந்து அடிக்கிற வேகத்தை 2 விதமா கண்டனான். ஒன்று ஏகபரிமாண இயக்க சமன்பாடுகளை பிரயோகிச்சு கண்டனான். இரண்டாவது சக்தி காப்பகத்துவத்தில இருந்து வந்து நம்ம 2 விதமா கண்டு. சரியல்ல? விளங்குதல்ல? அப்ப கிளியர் பண்ணி போட்டு என்ன செய்வோம்? கேஸ் 2 பாப்போம். ஓகேடாப்பா? ஓகே. அப்ப கேஸ் 2 பார்க்க போறோம். என்னன்னு சொன்னா புவியீர்ப்பியங்கள் உட்பட்ட இயக்கத்துல ஒரு உயரத்திலே இருந்து ஒரு துணிக்கிய v என்ற வேகத்தோட நிலைக்குத்தா கீழ் நோக்கி எறிஞ்சு விட்டோம் என்று சொன்னால், நிலைக்குத்தாக கீழ் நோக்கி எறிஞ்சு விட்டோம் என்று சொன்னா அவர் எங்களுக்கு என்ன செய்யறார்? தரையில வந்து அடிக்க என்ன வேகத்தை கொண்டிருப்பார் என்றதை எப்படி கண்டுபிடிக்கிறார்? எப்படி கண்டுபிடிக்கிறார் என்றதான் இரண்டாவது கேஸா பார்ப்போம். சரியா? கேஸ் 2. அப்ப இதுல போடுறேன். நான் கேஸ் 2 இதுல போடுறேன். கேஸ் 2 அப்ப இப்ப கேஸ் 2 படத்தை கீழ போறேன். எனக்கு என்ன புவி மேற்பரப்பில இருந்து உயரமான H உயரத்துல ஒரு துணிக்கையானது இருக்குது. ஒரு துணிக்கை இருக்குது. எந்தினியுடைய துணிக்க என்ன செய்யப்படுது? நான் இதுல இருந்து இவர் என்ன செய்வார்? U என்ற ஆரம்ப வேகத்தோட எறிஞ்சு விடுறேன். வேப்பவன் U என்ற ஆரம்ப வேகத்தோட எறிஞ்சு விடுறேன் கீழே. அப்ப இவர் வந்து என்ன தரைய வந்து அடிக்க என்ன வேகத்தை பெறுவார் என்ற விஷயத்தை பார்ப்போம். முதலாவது என்ன வேகத்தை பெறுவார் என்ற விஷயத்தை என்ன செய்வோம்? முதலாவதாக பார்ப்போம் என்ன வேகத்தை பெறுவார். அப்ப அவனுக்கு தெரியும் இது புவியீர்ப்பியங்கள் உட்பட்ட நான் கதைக்க மாட்டேன். என்னது நிலைக்குத்தா கீழ் நோக்கி G என்று போட்டு போறேன். இதை பற்றி காய்ச்சினான். ஏன் நிலைக்குத்தா கீழ் நோக்கி G இருக்கும் எல்லாம் சொல்லி போட. நிலைக்குத்தா கீழ் நோக்கி G இருக்கு. அப்ப நான் முதலாவது என்ன செய்ய போறேன்னு சொன்னா எனக்கு என்ன வேணும்? இந்த வேகம் தானே வேணும். எனக்கு இந்த வேகம் வேணும். என்னடாப்பா? சரி அவடாப்பா, எனக்கு இந்த வேகம் வேணும். அப்ப நான் முதலாவதா என்ன செய்ய போறேன்? கீழ் நோக்கி இல்லையாங்கிறார். கீழ் நோக்கி என்ன இயக்க சமன்பாடு போட்டு பார்க்க போறேன். கீழ் நோக்கி ஏகபரிமாணமான இயக்க சமன்பாடுகள்ல நேரத்தை பற்றி கதை இல்லை. எங்களுக்கு நேரத்தை பற்றி என்ன இல்ல, கதை இல்ல. எனவே நான் என்ன சமன்பாட போட போறேன்டா v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2as போட்டு பார்க்கிறேன். v வர்க்கம் இறுதி வேகத்தின் வர்க்கம் v வர்க்கம் ஆரம்ப வேகம் u வர்க்கம் சக 2gh. விளங்குதா? சக 2gh. இதுல இருந்து என்ன வரும்? v சமன் ரூட் ஆஃப் u வர்க்கம் பிளஸ் 2gh என்ற மாதிரி ஒரு ஃபார்முலா வரும். விளங்குது இல்ல? v சமன் ரூட் ஆஃப் என்ன ரூட்டுக்கு u வர்க்கம் பிளஸ் 2gh என்ற மாதிரி ஃபார்முலா வருமாடாப்பா. இல்ல ஜிக்கு நான் பிளஸ் தான் கொடுத்துக்கிறேன். இயக்கத்திசையும் கீழ் நோக்கியது, புவியீர் பார்முலல் திசையும் கீழ் நோக்கியது. எனவே இதுல பிளஸ் கொடுத்திருக்கேன். அப்ப உனக்கு விளங்கி இருக்கும். ஓகே, இது இப்ப நான் சும்மா சொல்ல போறேன். எனக்கு இந்த இடத்துக்கு வாரத்துக்கு இருக்கிற நேரத்தையும் காண சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு என்ன செய்ய வேணும்னு சொன்னா இவர் நேரத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த இடத்துல இருக்கிற நேரம் T7 எடுத்துக்கொண்டு நான் இந்த நேரத்தை காண போறேன். T அதுக்கு என்ன சமன்பாடு யூஸ் பண்ணலாம்னு சொன்னா ஏதாவது ஒரு சமன்பாடா போடலாம். எங்களுக்கு இந்த உயரமும் தெரியும். அப்ப நான் அதுக்கு
ரெண்டாவது நான் நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சமன்பாடு போட போறேன். ஆரம்ப வேகம் இருக்குது, இறுதி வேகம் தெரியும். ஆரம்ப வேகம் இருக்குது, இறுதி வேகம் இருக்குது, புவியீர்ப்பு ஆரம்பங்கள் இருக்குது, நேரம் கண்டுபிடிக்கணும், எச் இருக்குது, என்னது இடப்பெயர்ச்சி இருக்குது. அப்ப உங்களுக்கு 5 கண்ணியங்களும் இருக்கு சம்பந்தப்படுது. அப்ப எந்த ஒரு நேரம் சம்பந்தப்படுகின்ற எந்த ஒரு சமன்பாட்டை போட்டாலும் இதுக்குரிய நேரம் என்ன செய்யும் கிடைக்கும். அப்ப நான் நேரடியா கீழ் நோக்கி என்னத்தை போட போறேன், V7 ஜூஸாக ஏற்றிய நான் அப்ளை பண்றேன், பிரியோகிக்கிறேன். V7 ஜூஸாக ஏற்றிய பிரியோகிக்கிறேன்னா V இறுதி வேகம், இறுதி வேகத்துக்கு தான் எடுத்து வச்சுக்கிறேன். என்ன root of u வர்க்கம் plus 2gh என்று எடுத்து வச்சிருக்கிறது. ஆரம்ப வேகம் என்னடாப்பா u plus ஆரம்பங்கள் என்ன g into t, t தான் கண்டுபிடிக்க வேணும். அப்ப என்ன செய்ய போறேன் சொல்லாம கொண்டு கழிக்க போறேன். நாம என்ன செய்ய போறேன், கொண்டு வந்து ஜூ என்ன செய்யணும், கொண்டு கழிக்க வேணும். ஆரம்பம் இருக்குல்ல, அப்ப கொண்டு வந்து ஜூ எஞ்சல கழிக்கணும். அப்ப என்னது ஜூ வர்க்கம் சக 2gh சய ஜூ divided by g is equal to t. அப்ப t க்கான ஃபார்முலா உங்களுக்கு எவ்வாறு வருது என்ன இன்னும் செய்ய போறேன் பாரு. எப்படி செய்ய போறேன்டா இங்க பாரு, இன்னும் இதை சுருக்கினால வடிவான ஃபார்முலா எடுக்க போறேன். அப்படின்னா ஜூ வர்க்கத்தை வர்க்க மூலத்தை விட்டு வெளியே எடுக்க போறேன். நம்ம ஜூ வர்க்கத்திற்கு பொது எடுப்போம். வர்க்க மூலத்துக்குள்ள ஜூ வர்க்கத்தை நான் பொதுவெடுத்துறேன்டா 1 plus 2gh இன் கீழ் ஜூ வர்க்கம் விளங்கி இருக்க நினைக்கிறேன். வர்க்க மூலத்துக்கு அப்படி நிப்ப சய இதுல யூ நிக்கும், இந்த யூ அப்படியே இதுல வரும், கீழே என்ன வருது ஜி, புவியீர்ப்பு ஆரம்பங்கள் ஜி வருது. சோ இஸ் ஈக்குவல் டு என்ன வருது ஜி. இனி வர்க்க மூலத்தை விட்டு நான் என்ன எடுக்கிறேன், ஜூ வர்க்கத்தை வெளியே எடுக்கிறேன்னு சொன்னா என்ன வரும், ஜூ அண்டு வரும். சரிதானே, ஜூ அண்டு வரும். ஓகே, ஜூ அண்டு வரும், ஜூ அண்டு வரும். ஓகே சரி, ஜூ அண்டு வர போகுது. இவர் வர்க்க மூலத்தை விட்டு வெளியில வரைக்க ஜூ அண்டு வரும். அப்ப ஜூ இன்டு ருட்டுக்கா 1 plus 2 என்ன 1 plus 2gh ஓவர் ஜூ வர்க்கம் விளங்குதா, சய ஜூ டிவைட் பை ஜி சமன் டி. இதை நான் என்ன எழுதலாம், அங்கால இந்த டீயை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க எழுத வேணும், இங்கால தொடர்ந்து எழுதுறதுக்கு இடம். சரி பாப்பா, டீக்குரிய ஃபார்முலா அப்படி நிக்குது. இதுல இருந்து நீ என்ன செய்யலாம், ஜூவ 2 பக்கமும் என்ன செய்யலாம், இது 2ல இருந்து ஜூ எடுக்கலாம் இல்ல பாப்பா, இது 2ல இருந்து என்ன எடுக்கலாம், ஜூ எடுக்கலாம். அது பற்றி நேரத்துக்குரிய ஃபார்முலாங்களுக்கு உபாரதான் வரும். சரி பாவம், அது சுருக்கல் விடயம், அது தேவையில்லை. நேரத்துக்குரிய ஃபார்முலாங்களுக்கு உபாரதான் வரும்டா. E7 ஜூஸாக ஏற்றிய நிலைக்கு தக்குல போட்டா இறுதி வேகத்துக்கு ஃபார்முலா எடுத்து வச்சிருக்கு. ஆரம்ப வேகம் ஜூ, என்ன ஆறுமுடுகள் ஜி, டீய கண்டுபிடிக்கணும். சரியா, நம்ம டீ இருக்கிற எந்த ஒரு சமன்பாடா போட்டாலும் உங்களுக்கு கூட வரும். நான் சுகமா என்ன இருக்கிறேன், இதுல முன்னுக்கு ஜூ இன்டு ரூட் ஆஃப் 1 plus 2gh ஜூ வர்க்கம் சய யூ divided by g. ஓகேயா, divided by g என்று எழுதலாம். ஓகேயா பாப்பா, ஓகேயா ஓகேயா இருக்கும்னு நினைக்கின்றேன். ஓகேயா, இது ஓகேயா இருக்கும்னு நினைக்கிறேன். டீக்கான ஃபார்முலா அடுத்த விஷயம். ஓகேயா, இப்ப நான் என்ன செய்யறேன், ஏகபரிமாணமான இயக்க சமன்பாட்டை பயன்படுத்தி இந்த வேகத்தையும் கண்டனான், கீழே வந்து அடிக்கிற வேகத்தையும் கண்டனான், அதுக்கு எடுக்கிற நேரத்தையும் கண்டனான். விளங்குதல்ல, என்னது வேகத்தையும் கண்ணான், கீழே வந்து அடிக்கிற நேரத்தையும் கண்ணனான், ஏகபரிமாணமான இயக்க சமன்பாடை பயன்படுத்தி. சரி பாப்பம், இப்ப நான் இதை கிளியர் பண்ணி போட்டு என்னத்துக்கு வர போறேன்டா, இந்த இப்படி 2 விதமா செய்தாரு. அது ஏகபரிமாண இயக்க சமன்பாடு பற்றி செய்த மாதிரி எனக்கு இந்த இதே ஃபார்முலா, இதே கோவை சக்தி காப்பு தத்துவத்தை பயன்படுத்த பார்ப்போம். சரியா, இதே கோவை சக்தி காப்பு தத்துவத்தை பயன்படுத்த இதுக்கு நாங்கள் போடைக்க வருது கொண்டு பார்ப்போம். என்ன சரியா, சரியா அவருக்கு கிளியர் பண்ணிட்டு என்ன செய்யறேன் வார நோக்கியாடாமா. ஓகே, சரிடாப்பா. அப்ப என்ன செய்யும், சக்தி காப்பு தத்துவத்தை பயன்படுத்தி அந்த அதை வந்த வருது ஒன்றா பார்ப்போம். சரிதான பேர். அப்ப இது என்னது, எம் திணிவுடைய துணிக்க. சரியா,
இதுல என்ன வேகத்தோட நிக்குது ஜூ என்ற வேகம். இந்த பாயிண்ட் ஆஃப் ஏ பாயிண்ட் இது பி பாயிண்ட் எடுத்து போட்டு கீழே வந்து அடிக்கிறது சட்பியல் எடுத்து அதே போல செய்ய போறேன். சட்பியல் எடுத்து போட்டு சக்தி காப்பு தத்துவத்தை பிரயோகிக்க போறேன். சக்தி காப்பு விதி தியரி. சக்தி காப்பு தத்துவத்தை படி சக்தி காப்பு விதியை யூஸ் பண்ணேன்னு சொன்னா ஏயில இருக்கிற சக்திகளை சொல்லும். அப்போ ஏயில இருக்கிற சக்தி கைனடிக்கல் எனர்ஜி எவ்வளவு, பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு சொல்லுவாப்பா. கைனடிக்கல் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்னடாப்பா? ஜூ என்ற வேகம் இருக்குல்ல, ஜூ என்ற வேகம் இருந்தா half m ஜூ வர்க்கம், half m g வர்க்கம். அப்ப அது கூட half m ஜூ வர்க்கம். இதுல ஏடபிள்யூல என்ன ஜூ என்ற வெலோசிட்டி இருக்குது, சோ half m ஜூ வர்க்கம் கைனடிக்கல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னடாப்பா? mgh இல்ல, பொட்டன்ஷியல் எனர்ஜி h உயரத்துல இருக்குது mgh. அதே போல b என்ற புள்ளியில இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன, கைனடிக்கல் எனர்ஜி என்ன சொல்லுவாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி b என்ற புள்ளி சட்பியல் 0. அப்ப என்ன ரீசன்? சட்பியல் என்றதால பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. இதான் ரீசன். பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 ஏன் சட்பியல் என்றதால. என்ன கைனடிக்கல் எனர்ஜி இப்ப கீழே வரைக்கும் வேகம் என்னது half m v வர்க்கம். அப்படியே v ல வச்சுக்கிறோம், v தான் காண போறோம். என்னது டோட்டல் எனர்ஜி A is equal to total energy B. என்ன டோட்டல் எனர்ஜி என்ன பாயிண்ட் A ல இருக்கிற டோட்டல் எனர்ஜி அதே போல is equal to பாயிண்ட் B ல இருக்கிற டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி பாயிண்ட் A is equal to டோட்டல் எனர்ஜி பாயிண்ட் B. ரெண்டு இடத்துல இருக்கிற மொத்த சக்தி மாறாது. அப்ப இதுல இருக்கிற சக்தி மேல இருக்கிற சக்தியோட கூட்டுத்தொகைக்கு சமம். அப்ப எவ்வளவு half m ஜூ வர்க்கம். ஓகே, half m ஜூ வர்க்கம் சக mgh is equal to half mv வர்க்கம். விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவு. ஏன் இப்படித்தான் வருது. இது ரெண்டையும் கூட்டி எழுத வேணும். அதே போல இதுல சைவரை விட்டா மிச்சம் என்கிறது வரும். மூன்றுலயும் கொமனா இருக்கிறதால m கட் பண்ணப்படும். சமன்பாடு ஃபுல்லா என்ன செய்ய போறோம், ரெண்டால பெருக்கிறேன். சமன்பாடு ஃபுல்லா என்ன செய்யணும், ரெண்டால பெருக்கலாம். u வர்க்கம் சக 2gh சமன் v வர்க்கம் என்று நிற்கும். அப்ப ரூட் ஆஃப் எங்களுக்கு கோபம் வரும் ஜூ வர்க்கம் சக 2gh is equal to v. விளங்குதா? விளங்க இல்லையா? விளங்குதா? ஜூ வர்க்கம் பிளஸ் 2gh is equal to v. உங்களுக்கு முதல் வந்த சமன்பாடுல வருது, அதே சமன்பாடுல வருது. சக்தி காப்பகத்தை போட்டாலும் எப்படி செய்தாலும் ஒரே விடலாம் வரும். பல ரூட்டுகள் ஒரு கேள்விக்கு இருக்கலாம். விளங்குதாப்பா? பல ரூட்டுகள் ஒரு கேள்விக்கு இருக்கலாம். ஆனா நாங்கள் எப்படி செய்தாலும் என்ன விட வரும், ஒரே விடலாம் வரும். இப்ப நாங்கள் எதுக்கு எந்த ரூட்டை பிரயோகிக்கிறது ஈஸி என்றதை பொறுத்துதான் நாங்கள் எனக்கு சூஸ் பண்ணுவேன். இந்த இடத்துல சக்தி காப்பகத்துவம் ஈஸி, ஏகபரிமாண நேர்கோட்டிய கட்சியம் போடுறது ஈஸி தான், ரெண்டும் ஈஸி தான். சில காலியல்ல சில விஷயத்த போடுறது கஷ்டமா இருக்கு. விளங்குது இல்ல? சில காலியல்ல சக்தி காப்பகத்துவத்தை போட்டு முடிவெடுக்கிறது ஈஸியா இருக்கும். சில காலியல்ல ஏகபரிமாணமான இயக்க பாட்டு சக்தியை வச்சு ஏகபரிமாணமான நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை வச்சு கொண்டு முடிவெடுக்கிறது ஈஸியா இருக்கலாம். அப்ப எதுக்கு எங்க இதை பயன்படுத்துறதுன்றத கேள்வியை பொறுத்து தான் டிசைட் பண்ணுவேன். எனக்கு எல்லாம் தெரியுமென்று போட்டு நான் என்ன செய்யலாது செய்யலாது. எல்லாம் தெரியுமென்று இல்ல, சரி ஏதோ ஓரளவு சரிதானே. கொஞ்சம் சமன்பாடுகள் தெரியுமெண்டா போல நாங்க என்ன செய்யலாது, எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொண்டு உபயோகிச்சு கொண்டு நிக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி தான் நான் எதுக்கு இதுக்கு இது சூட் ஆகும் என்று தெரிஞ்சு கொண்டு போக விளங்குதானாப்பா. எல்லாம் தெரியுமாண்டி இல்ல, தெரிஞ்சு கொள்றேன். விளங்குதில்ல? சரி, கதை விட்டுட்டு கிளியர் பண்ணி போட்டு என்ன செய்வோம், மிச்சத்துக்கு போவோம். சரிதானாப்பா? ஓகே.